வெல்கம் டு சமையல் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை வந்து லாச்சா பக்கோடான்னு சொல்லுவாங்க. இதை வந்து உருளைக்கிழங்கு சிக்கன் வச்சு செய்கிற ரொம்ப டேஸ்டான சிம்பிளான ரெசிபி இது. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு ½ லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன். நான் அதில் வந்து பாதி அளவு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ இதை நல்லா நாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம ஊற வச்சிடலாம். வந்து அதை சிக்கன் வந்து ஊற வச்சுருக்கேன். அது வரைக்கும் நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு துருவலில் பெரிய கண்ணில் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் துருவி நல்லா வாஷ் பண்ணி ட்ரையாக எடுத்துட்டேன். இதில் வந்து சீஸ் கூட ஆட் பண்ணி செய்வாங்க. நான் சீஸ் இல்லாமல் தான் செய்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு சால்ட்டு 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக்கிட்டேன். இப்போ நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வந்து இது நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் உள்ள நடுவில் ஒன்று வச்சு இப்போ நம்ம சூடாக்கியிருக்கிற எண்ணெயில் போட்டுடலாம். ஆயிடுச்சு. நம்ம போட்டு இப்போ லேசாக நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். இதில் வந்து சில பேர் ஃபுட் கலரும் ஆட் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ரெட்டிஷாக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் ஃபுட் கலர்லாம் அவாய்ட் பண்ணலான்னு நான் அப்படியே போட்டுருக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க.
பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌனாக ஒரு சைடு எப்படி ப்ரௌனாக வந்திருக்கு அதே மாதிரி திருப்பி விட்டும் நீங்கள் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணாம், மிதமான ஃப்ளேமில் வச்சா தான் அந்த உள்ளே இருக்க சிக்கனும் நல்லா வெந்துடும். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன். இந்த பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. இதுதான் இதோட கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம சிக்கன் உருளைக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டான உருளைக்கிழங்கு சிக்கன் லாச்சா பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக, எவ்வளோ சிக்கனும் எவ்வளோ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை நோன்பு திறக்கிறோ நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.